யாருக்குமே தெரியாம ஹீரோட ஒய்ஃப் வந்து அவ கழுத்துல கத்திய வச்சு நின்னுட்டுருக்கா. அப்படி கத்திய வச்சு நின்னுட்டுருக்கும்போது, இவன் வந்துட்டு உள்ள வந்துர்றான். உள்ள வந்துட்டு இங்க என்ன நடக்குதுன்ன உடனே அவள பார்த்து வந்து கத்திட்டு, அங்கருந்து ஓடம்போது ஆனா சொல்லிட்டா. விஷயத்த வந்து சொல்ட்டா. அந்த வில்லி வந்துட்டு சொல்ட்டா. இந்த மாரி ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவள அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே, டீகன் அங்க உள்ள வந்துட்டு, "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா எங்க இடத்துக்கு நீ வந்திருப்ப? அவள கொன்றுங்கடான்ன" உடனே அவங்க மொத்த ஆட்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொரத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்கும்போது, அந்த டாக்டர் லின்னுன்றவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்றான்னா, கண்டெய்னர வச்சு அப்படியே அந்த கண்ணாடி பெட்டியோட கதவ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திறந்த உடனே மேலேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து டப்பு டப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த டாக்டர் லின்னும், இப்ப அந்த நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு இருக்கும்போது, "ரொம்ப நன்றி என்னைய காப்பாத்துனதுக்குன்னு" நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. சொன்ன உடனே, "நீ எதுக்கு இதெல்லாம் பண்றன்னு?" அப்படியே ஓடிக்கிட்டு கேட்கும்போது, "உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்களோட பெரிய ஃபேனுன்னு" நம்ம அந்த டாக்டர் லின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றான். அவங்களோட இனத்த காப்பாத்துறதுக்காகவும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லின்னுன்ற அந்த டாக்டர் லின்னு வந்துட்டு இவன காப்பாத்தி விட்டுருக்கான். ஸோ, இப்படி இவங்க தப்பிச்சு போயிட்டுருக்கும்போது, அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க ஸ்பைடர் வந்துடுறான். அவன் வந்துட்டு அவனோட ஆக்ஸிஜன் மாஸ்க்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கழட்டிட்டு, "என்னால மூச்சு விட முடியுது. பாருங்க, பாருங்கன்ன உடனே, அங்க இருக்கிற மொத்த பேரும் அதிர்ச்சியில பார்க்குறாங்க.